திருப்பூர் வியாபாரியிடம் 6 கோடி ரூபாய் மோசடி செய்த குஜராத் இளைஞர் மும்பையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடியில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? திருப்பூர் மாநகரம் ஷெரீப் காலனியை சேர்ந்தவர் சித்தார்த் குமார் சலேச்சா. இவர் அதே பகுதியில் பாக்கியலட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் வைத்து காடா துணிகளை ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருகிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்த 29 வயது ரிஷப் பண்டாரி மற்றும் திவ்யங் பண்டாரி இவர்கள் இருவரும் சித்தார்த் குமார் சலேச்சாவிடமிருந்து குஜராத்தில் அவர்கள் நடத்தி வரும் கெமிஸ்ட்ரி ஃபேப் என்ற நிறுவனத்திற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காடா துணிகள் கொள்முதல் செய்துள்ளனர். காடா துணிகள் கொள்முதல் செய்ததற்கு 6 கோடியே 36 லட்சம் பணம் தராமல் ஏமாற்றி வந்தனர். இதைத் தொடர்ந்து சித்தார்த் குமார் சலேச்சா பணம் தராமல் மோசடி செய்த இருவர் மீது திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் திருப்பூர் மாநகர மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மோசடி உறுதியானதை அடுத்து இருவரையும் கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் அகமதாபாத் மற்றும் மும்பைக்கு சென்று தேடி வந்தனர். இந்நிலையில் மும்பையில் தங்கியிருந்த ரிஷப் பண்டாரியை கைது செய்தனர். பின்னர் அவரை கைது செய்து மும்பை குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெற்று திருப்பூர் அழைத்து வந்தனர். விசாரணைக்கு பின்னர் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் தலைமறைவாக உள்ள திவ்யங் பண்டாரியை தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.